என்றென்றும் மகிழச் செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, hallelujah. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஓ ஹalleluya. தப்பு வைக்க கூடாதபடிக்குடைய கரம் குறுகவில்லையே தகப்பனே. நீரே கர்த்தர், நீரே ராஜா, நீரே தேவாதி தேவன். வார்த்தை இடப்படட்டும். ஓ வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும். பிதாவே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க தகப்பனே. வர தடைபடுகிற ஆத்துமாக்கள் நீரை அழைத்து கொண்டு வாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். இந்த நல்ல இரவுகளிலே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வந்திருக்க ஒருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, கடந்த வாரம் பார்த்த விஷயத்தை நம்ம ஒரு சின்னதா ஒரு 5 நிமிஷத்துல அந்த விஷயங்களை தியானித்துட்டு நம்ம இந்த வாரத்துக்குள்ள போகலாம். பவுலை குறித்து நம்ம பார்த்தோம். பவுல் அகரிப்பு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிற வேளையில அவன் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யூத மார்க்கத்துல வேத எழுத்துக்களை கமாலியலின் பாதத்துல இருந்து ரொம்ப தெளிவும் திருஷ்டாந்தமுமா அதை நல்ல படிச்சவன், நல்ல அறிவுல தேர்மையானவன். அதனால கடவுள் ஒருவர் தான், அவரை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். ஹல்லேலூயா. அதனால நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, யார் யார் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறாங்களோ அவர்களை எல்லாம் கொல்லுகிறதுக்கும் நானும் அவர்களோட கூட இருந்தேன். ஸ்தேவானை கல்லெறியும் போது நான் அந்த இடத்துல நின்னேன். அது மாத்திரம் கிடையாது, இன்னும் அநேகரை இயேசு கடவுள், இயேசு நமக்காக பூலத்தில் வந்தார், மரித்தார்னு சொன்ன அநேகரை இந்த கரம் கொலை செய்தது. அப்படிப்பட்ட என்னை தேவன் தேர்ந்தெடுத்து, அப்படிப்பட்ட என்னை பாவத்திலும் சேற்றிலும் யார் யார் இயேசு பத்தி சொல்றாங்களோ அவளை பத்தி கொண்டு சிறைச்சாலையில போட்டு அநேக கொடுமைகளை படுத்தின என்னை
தமஸ்குவுக்கு பிரயாணம் பண்ணி போகிற வேளையில இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு தரிசனமாகி ஒரு பகலின் ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கிற வேளையில நாங்க பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்க வேளையில ஒரு சூரிய வெளிச்சத்தை காட்டும் பிரகாசமான ஒரு வெளிச்சம் எங்கள் மேல் பட்டது. அதுல இருந்து வந்த சத்தம் என்னன்னா, பவுலே சவுலே சவுலே முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையான்னு கேட்கும் போது, யார் நீர்னு கேட்கிற வேளையில அவர்கிட்ட இருந்து வந்த வார்த்தை, ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிற அவர் எனக்கு தற்சர்வமாய் தரிசனமானார். தேவ பிள்ளைகளே, மரணமும் மரணத்தின் காரியங்களும் நம்மை மேற்கொள்கிற சூழ்நிலையில உபத்திரவங்களும் போராட்டங்களும் உலகத்தின் வேதனைகளும் நம்மளை சூழ்ந்து நிற்கிற இந்த வேளையில கர்த்தர் தம்மை தூதர்களை அனுப்பி நம்மளை நிர்கதியாய் விடாதபடியாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். தன்னுடைய பிரியமானவரை துன்பப்படுத்தின சவுலை கர்த்தர் அழிக்கவில்லை. ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்லுறாங்க இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுகிறதுனால. அவன் அந்த கூட்டத்திலேயும் இந்த சவுல் இருந்தான். அவன் இயேசு தன்னோடு பேசுகிற வேளையில அவன் உணர முடிகிறது. என்ன உணர்றனா, இவர் நினைச்சிருந்தார். ஸ்தோத்திரம். யாரு? இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தார்னா அந்த நொடியில பவுல் அந்த இடத்துல பவுல மாத்திரம் கிடையாது, அவனோடு கூட போன அநேக சோல்ஜர்ஸ்லயும் எல்லாத்தையும் அவர் அந்த வெளிச்சத்தை கொண்டோ தன்னுடைய பராக்கிரமங்களை கொண்டோ அழித்திருக்க முடியும். என்ன அழிக்கல, என்ன கொல்லல, நான் பாவம் பண்ணினேன், நான் துரோகம் பண்ணினேன், இயேசுவை பத்தி சொன்னவங்கள நான் அடிச்சேன், உதைச்சேன், கொன்னேன், சிறைச்சாலையில போட்டேன், அநேக அக்கிரமங்கள் செய்தேன். ஆனால் அப்படிப்பட்ட என்னை தேவன் அவருக்காய் தெரிந்து கொண்டார்னு அவருடைய சாட்சிகளை குறித்து நம்ம போன வாரங்கள்ல பார்த்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லா மனுஷனுடைய எண்ணங்களும் எல்லா மனுஷன் இருதயத்தின் சிந்தனைகளையும் தேவன் நன்கு அறிந்தவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம மனுஷனை, நான் இன்னைக்கு மத்தியான வேளையில என் மனைவியோடு பேசிக்கிட்டு இருக்க வேளையில ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தை. என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் என்ன பண்ணுவானா, கண் கண்டபடியும் காது கேட்டபடியும் அவன் நியாயம் தீர்ப்பான். ஸ்தோத்திரம். ஒரு 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 குற்றம் செய்துட்டாங்கன்னா, கைது பண்ணி கொண்டு போறாங்கன்னா, நீதிபதி இடத்துல போகும்போது அங்க ஐ விட்னஸ் யாருன்னு கேட்பாங்க. ஸ்தோத்திரம். அதை நேரடியா பார்த்த ஒருத்தரை கொண்டு வருவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் பார்த்த விஷயத்த சொல்லுவான். சோ அவன் கண்ணுல பார்த்த விஷயத்த வாயில சொல்லும்போது அதை கேட்டு அதன்படி நியாயம் தீர்க்கிறது உலகம். ஆனால் நம்முடைய தேவன் கண் கண்டபடியும் காது கேட்டபடியும் அவர் நியாயம் தீர்க்கிறவரே அல்ல. ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும், தேவன் முகத்தையும் தோற்றத்தையும் பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். என் இருதயம் எப்படி இருக்கு, how I am living now, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஜெப கூடுகை தொடங்கும் போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். மீண்டும் மீண்டும் அதை காண்பிக்கிறதுனால நான் அந்த வார்த்தையை சொல்லுவது நன்றாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை சொல்லிட்டு நம்ம வார்த்தைக்குள்ளதாக போகிறோம். அது யாரையும் குற்றப்படுத்துவதாக இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையும் வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் எதற்காக வருகிறது என்று கேட்டீர்கள்னா, நம்ம உலகத்தில் இருக்க புறஜாதி மாதிரி இல்லாம அவர்களிலிருந்து வேறு பிரித்து மாற்றி தேவ சந்நிதியாய் உண்மை முத்தமாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு சந்நிதியாய் நிர்ணயிக்கும்படியே கர்த்தர் இந்த விஷயத்தை நிர்ணயித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன காண்பிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு தெரியும் எப்படி பேலன்ஸ் பண்றான்னா, ஒரு சைடு ஒரு மலையில கைய வச்சிருக்கிறார், இன்னொரு சைடு இன்னொரு மலையில கைய வச்சிட்டு இருக்கார். ரெண்டு மலையும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எழுந்துச்சு வந்து குத்துது, குடையுது. ஹல்லேலூயா. எந்த மலையை நான் அப்ப பேலன்ஸ் பண்ணதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, மனைவி ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், தாரம் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு எப்படி இந்த பக்கம் ஆடி ரெண்டு பக்கமும் ஆடி. எந்த பக்கத்துல நான் மேனேஜ் பண்றது எனக்கு வழி தெரியல.
என் நியாய தீர்ப்பு, என் ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுதுன்னு தெரியாத ஒரு சிந்தனையோடு வந்திருக்கிற மனுஷா, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாரங்களை என் மேல் வைத்து விடுங்க. நான் தப்புவிக்கிறதற்கும் வழியை உண்டாக்க வல்லவராயிருக்கிறேன். தப்புவிக்கவும் என்னால் முடியும். தூக்கி எடுத்து பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும் என்னாலே முடியும். உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை நாளைக்கு தான் அடப்பு கொடுத்தே வச்சுக்கிட்டு இருக்குது? பாரத்தை அவர் மேல போட்டுரும். போன வாரம் தொடர்ச்சியா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சவுல் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டாரோ, ஆனால் சவுலோ துன்பப்படுத்தினவன், உபத்திரவப்படுத்தினவன், சபையை கொலை செய்தவன். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு சொன்ன வார்த்தைனா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கடந்த வாரங்களை பார்த்தோம். இப்ப இன்னொரு மனுஷன் நம்ம குறித்து பார்க்க போறோம் பழைய ஏற்பாட்டுல. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யோனா. சவுலாவது தப்பு பண்ணிட்டு இந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர்ட்ட வந்தான். ஆனா யோனா அப்படி கிடையாதுங்க. இஸ் a prophet. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவன். அவன் சொல்லுகிறது அப்படியே நடக்கும். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நம்ம தெளிவா சொல்ல, யோனா ஒரு பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த சம்பவம் எல்லாருக்கும் நன்றா தெரியும். கர்த்தர் அவனை அழைத்து, நீ நினிவேக்கு போய் அந்த பட்டணத்தின் பாவத்தை குறித்து கண்டித்து எச்சரித்து உணர்த்து, இனி 40 நாள்ல அது அழிஞ்சு போயிருந்து எச்சரிச்சுன்னு சொல்லும் போது, ஸ்தோத்திரம், இவர் என்ன பண்ணார், நான் நினிவேக்கு போகாம தர்ஷீஸுக்கு டிக்கெட்டை வாங்கி கப்பல்ல போய் நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு கப்பல் அடிவாரத்தை சொகுசா தூங்கிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, யோனாவுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா, அவனை அனுப்புறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஒரு மீனை அவனுக்காய் ஆயத்தம் பண்ணி கடலிலே அடிவாரத்துல வைத்திருந்தார். தேவ பிள்ளைகளை உபத்திரவங்களும் போராட்டங்களும், நாச மோசங்களும் அழிவுகளும், துன்பங்களும் வேதனைகளும் துன்மார்க்கர்களுக்கு பெரும், தேவனை சார்ந்து இருக்கிறவர்களுக்கோ புல்லின் மேல் விழுந்த பனி போல. எப்பவும் நம்ம வேதத்தை அதிகாலையில வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நைட்டு தூங்குக்கு முன்னாடி வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என் தங்கிதக்காரன் சொன்னது போல, என் படுக்கையில அமர்ந்து கொண்டு நான் என்னுடைய விஷயத்தை என் தேவனிடத்துல கண்ணீர் விட்டு அழுது என் தேவனோடு கூட என்னுடைய பாரத்தை ஷேர் பண்ணிட்டு தூங்குற வேலையில, அதிகாலையில நான் எந்திக்கிற வேலைகள்ல என் பாரங்கள் எல்லாம் போயிடும், என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். என் பகைவர்கள் எனக்கா எதிராய் அநேக வலைகளை வைத்தாலும் அதிலிருந்து தப்புவிக்கத்தக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கும். இன்றைக்கு யோனாவை குறித்து பார்க்க போகிறோம். யோனாவுக்கு எழுதின புஸ்தகம் 2:6 சொல்லுது, ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பேசின விஷயம், நம்ம செஞ்ச காரியம் எல்லாமே யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு தெரியும். கூட இருக்குன்னு கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா அவ்வளவு ஐக்கியத்தனம், அவ்வளவு மோசம். அது எல்லாத்துல இருந்து காத்து, மரணத்தின் ரீதிகளில் இருந்து காத்து, ஆக்சிடென்ட்னால லெட்டர்ல பாத்துருக்கேன். என் கண் முன்னாடி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட விலகி போய் கார் என் பைக்ல போட்டு போய் அடிச்சிருக்கு. வீட்டுல நான் சொன்னதில்லை. ஸ்தோத்திரம். அநேக விபத்துகள்ல அழிஞ்சு செத்து போக வேண்டிய நம்ம தேவன் ஒரு பிராண ரட்சிப்பு கொடுத்து வைத்திருக்கிறார்னா, அவர் நம்மேல் வைத்திருந்த திட்டம் பெரியது. அவர் நம்மை பயன்படுத்த போகிற திட்டம் பெரியது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைப்புக்கு பாத்திரனாய் நாம இல்லாம இருக்கோமே தவிர, அவர் அழைத்தவர் நம்மளை பாத்திரவானாய் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டு நம்மளை விலைக்கிரயமாய் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கும் அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. வார்த்தை வருகிறது, தேவ மனுஷா, நான் உபத்திரவத்திலும் வியாகுலத்திலும் வேசித்தனத்திலும் என் வாயினால் சொல்ல முடியாத காரியங்களை நான் அநேகம் செய்திருக்கிறேன். என்னை என் தேவன் மன்னிப்பாரா என்று கேட்பேனால், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் உனது தேவன், மரண பரியந்தம் உன்னை நடத்திடுவார்.
ஹல்லேலூயா. வார்த்தையை பற்றிக்கொள், பாடலை பாடு. இதோ இரவு வேளையிலே அவருடைய சந்நிதியிலே உன் கண்ணீரை ஊற்று. உன் கண்ணீரின் சத்தத்தை கேட்டு தேவன் காரியத்தை அனுகூலமாய் முடிப்பார். ஸ்தோத்திரம். எரிகோவின் கோட்டைகளை துதியில் இடிந்து விழுந்தது போல இதோ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளும் நீ கண் காணாததாய், காது கேட்காததாய், இருளின் அந்தகாரத்திலே சிவிக்கிறது போல் இருக்கிறேன். என்னை யார் இந்த கட்டிலிருந்து தப்புவிப்பாரோ, யார் இந்த உபத்திரவத்திலிருந்து மீட்பாரோ என்று ஒரு அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற சூழ்நிலை அறிந்த தேவன் சேர்கிறார். இதோ ஒரு வெளிச்சம், ஒரு வெளி நீ இருக்கிற இடத்திலே உன்மேல் உதிக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். உன் காலங்கள், உன் காரியங்கள் எல்லாவற்றையும் கழுவி எடுத்து ஈசோப்பினால் உன்னை நான் சுத்திகரித்து உன்னை பலப்படுத்தி ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இதோ வாக்குத்தத்தமாய் உனக்காய் இடைவிட்டு வருகிறது. உன் குடும்பத்திலே நடக்க போகிற காரியங்களை நீ சொப்பனத்தின் மூலமாய் காணப்போகிற காலங்கள் சமீபமாய் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன் பேர் பெற்றான். நடக்க போகிற விஷயத்தை முன்னதாகவே சொப்பனத்துல அவனோடு பேசின தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும், உன் சூழ்நிலைகளையும், உன்னுடைய வருங்காலங்களையும் நான் நிதானித்து விட்டேன். இதோ தாயின் வருவத்திலே இருக்கிற குழந்தையை போல நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள இயந்திரமாய் மாற்றுகிறது போல இதோ நீ புதிய ஒரு ஜீவனை பெறப்போகிற ஒரு அழைப்புக்குள்ளதாய் வந்து விட்டாய். உலகம் பேசும், உலகம் அப்படி சொல்லும், இவன் இப்படி, இவன் அப்படி, அதை செஞ்சா இதை செஞ்சா இவன் துன்மார்க்கன் என்று உலகம் கூறினாலும் கர்த்தர் உன்னை புடமிட்டு விட்டார், உன்னை உடைத்து விட்டார். இந்த சூழ்நிலைகளும் இந்த சந்தர்ப்பங்களும் எதற்காய் உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்றால் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்கிற வாக்கு தத்தம் உனக்காய் இடைப்பட்டு வருகிறது. பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோனா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள், ஏன்னா இப்ப என்ன நடக்குன்னா இவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க சூழ்நிலையில கர்த்தர் பெரிய காற்றையும் பெரிய அலையையும் அந்த கப்பல் மேல் வீசுகிறதுனால கப்பல் சேதம் அடைந்து அவங்க கொண்டு வந்த அந்த கப்பல்ல கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் கப்பல்ல போட்டாங்க. இன்னும் கப்பல் அந்த கொந்தளிப்பு நிக்கல, கரை சேர்வதற்கு வழி இல்ல, எல்லாரும் சாக போகிறோமே என்கிற சூழ்நிலை அந்த இடத்துல கப்பல்ல வேற வேற தெய்வங்களை கும்பிடுறவங்க எல்லாமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இருந்து ஸ்தோத்திரம் தூங்கிக்கிட்டு இருக்கான் கப்பல் அடிவாரத்துல. போய் எழுப்பி கூட்டு வராங்க அவனை. என்னையா, என்ன பிரச்சனை, என்னமோ நடக்குது. அப்பதான் சொன்ன விஷயம் யோனா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு சீட்டு போட்டு பார்ப்பாங்க. அந்த சீட்டுல எடுக்கும்போது யோனாவின் பேர் வந்துடும். உடனே அவனை போய் தேடி பிடிச்சு கூட்டு வந்து, எப்ப எதனால நமக்கு இந்த ஆபத்து, எதனால இந்த பிரச்சனை வருது, இவ்வளவு சீற்றமும் இவ்வளவு கடல்லையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா நீ யார், உன் தொழில் என்ன, நீ எங்க இருந்து வருகிறா. அதாவது என்னன்னா சீட்டு போட்டு யோனா பேர் வந்தா நிக்க வச்சுட்டு சுத்தி எல்லாருமே கப்பல் அழிய போகுது, எல்லாரும் சாக போறோம். ஆனா இந்த சூழ்நிலை சுத்தி இருக்கிற எல்லாரும் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கிறார்கள். தேவ பிள்ளையே, நீ என்னத்தை செஞ்சுட்ட, நீ குடும்பத்துக்கு என்னத்தை சாதிச்சிட்ட, நீ ஒண்ணுமே பண்ணதில்லைன்னு தூட்டுகிற சூழ்நிலைகளை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இக்கட்டு காலத்திலே மனுஷனுடைய உதவி விருதா. நீ மாம்சீக பலத்துல ஓடிக்கிட்டு இருக்கா, நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு, எல்லாம் ஃபெயிலியர். இப்ப யோனாவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அடுத்தடுத்த கேள்விகள். ஆபத்து நமக்கு, இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் எல்லாரும் கேட்கிற வேலையில அதுல ஒருத்தன் கேட்கிறான், உன் தொழில் என்ன, நீ எங்க இருந்து வாரா, உன் தேசம் எது, நீ எந்த ஜாதியான் என்று கேட்டார்கள். அப்பதான் யோனா 1:9 யோனா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதற்கு அவன் கடைசியா கேட்டவனுக்கு முதல்ல பதில் சொல்றான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். எவ்வளவு ஒரு பொய் பாரு. ஸ்தோத்திரம். அவன் கர்த்தர் சொன்னது நினிவேக்கு போனாரு. நம்ம பிள்ளையாண்டா தர்சீசுக்கு கள்ள டிக்கெட் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான். மேக்காத்து போனதுன்னா கிழக்காத்து ஓடுற மாணிக்கு இவன் செய்யறது எல்லாமே அயோக்கியத்தனம். ஆனா வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இன்னைக்கு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே.
நான் யோக்கியன், நான் இதுவும் பண்ணதில்லை. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உன் இருதயத்துல, உன் சிந்தனையில ஒரு சின்ன ஒரு இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் நீ அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. It is not required to stay with them. அவளோடு அறையில இருக்கணும், அவளோடு தொடர்புல இருக்க கிடையாது. நம்முடைய கண்ணுல பார்த்துட்டு சிந்தனையில யோசிச்சோமே, we did the sin ன்னு இயேசு கிறிஸ்துவான சொல்லி இருக்கிறார். இப்ப எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன சொல்றான்? நான் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, யோனாவுக்கு எழுதின புஸ்தகம் 1:10, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை விட்டு விலகி போறத தெரிஞ்ச உடனே எல்லா மனுஷனும் பயந்துட்டேன்னா, சாக போறோம், சூழ்நிலை இப்படி இருக்கு, அப்போ இந்த சூழ்நிலையில நீ ஏன்டா இதை செய்தன்னு கேக்குறாங்க. பின்னும் யோனா 1:11, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு அநேகருடைய கேள்விகள், ஒரு ஜெப கூட்டத்துக்கு போறேன், நான் இந்த ஜெப கூட்டத்துல கலந்துகிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்த கூட்டத்துக்கு இத்தனை நாளா வந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாட்சியம் சொல்லுவாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துக்கு ஜெப கூடுதல போனோம்னா என்னுடைய பிரச்சனை மாறிடுச்சு. தேவ பிள்ளை, அங்க போனதுனால பிரச்சனை மாறல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றார். இப்ப இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள், கர்த்தர் எதையாக எனக்கு செய்வாரான்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாய் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறத தவிர என் மூலமா கிடையாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் நீங்க நம்பி வந்த விஷயத்துக்கு ஏற்ற வார்த்தை இடைப்பட்டு உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் வர்த்திக்கும் பண்ணும்படியா இங்க இருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்குது, அதுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குது, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது, அதுதான் நித்தியத்துக்கு போகிற வழியை காட்டுகிறதே தவிர மனுஷனாகிய எவனும் அல்ல, எவனும் அல்ல. If they are preachers, if they are pastors, whoever it is, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த போதகரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷியா இருந்தாலும் சரி, எந்த போதகரா இருந்தாலும் சரி, எந்த தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்கள் மூலமாய் அல்ல, தேவன் வைத்திருந்த, தேவன் மேல் நீங்கள் வைத்திருந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் தான் அந்த அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் நான் கூடுகைக்கு வரணும்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் கர்த்தரோடு கூட பிரயாணப்பட விடாதபடியாய் உலகத்தின் ரீதிகளை, சூழ்நிலைகள், போராட்டங்கள் அமிழ்த்துகிற வேளையில அவரோடு பட்டுதலை இடுக்க முடியாத சூழ்நிலையில தான் நம்ம இந்த மாதிரி கூடுகைக்கு வரும்போது கர்த்தர் வார்த்தை நம்ம அந்த உலகத்தின் கவலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து கர்த்தருடைய அன்பை ருசிக்க வைத்து போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்குது, ஒரு தெய்வீக சமாதானம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப எல்லாம் கேட்காங்க, இப்ப நாங்க இப்ப உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? இன்னைக்கு சண்டை ஒண்ணு வந்துருச்சு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா கேட்கிற கேள்விகளும் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் அது சமாதான குலைச்சலை உண்டாக்குகிறது. கடைசியா கேட்கறதுன்னா என்ன செய்ய இப்ப நான்? ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கோ சொல்லுகிறார், என்ன நான் செய்யறது? ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட ஒப்புரவாகும், அவர் சந்நிதியில உட்கார்ந்து அழுகு, உன் படுக்கை உன் படுக்கை முழுவதும் உன்னுடைய கண்ணீரினால் நிறையட்டும். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியாதவராய் இருக்கிறார். தேவ மனுஷன் என்ன சொல்கிறான்? யோனா 1:12 அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எதுக்கு சமுத்திரம் கொந்தளிக்கு, எதுக்கு இந்த காட்டுனா, நான் தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறது தேவனுக்கு பிரியம் இல்ல, அதனாலதான் இந்த சமுத்திர கொந்தளிப்பும் இந்த உபத்திரவமும் எல்லாரும் அழியும்படியா சூழ்நிலைகள் ஏற்பட்டு வருகிறது என்று அறிந்த தேவ மனுஷன் என்ன தூக்கி கடல்ல போட்டிருக்கேன்றதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமளும் இந்த இரவு வேளையில நமக்கு உள்ள இருக்கிற பெருமை, நமக்கு உள்ள இருக்கிற ஈகோ, நமக்கு உள்ள இருக்கிற எரிச்சல் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுரும். If we are the God child,
இல்லைங்க, நான் இதெல்லாம் போட்டுட்டேன், நான் எவ்வளவோ ஒப்புரவாக வேண்டும், எப்படியாவது தேவ சந்நிதியில வந்துட்டேன், நான் என்ன மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள விரும்பல, அவங்க அதை விடலனா, ஒன்று செய் தேவ பிள்ளையே, மன்னிப்பு கேட்குது தேவ சுபாவம், கேட்டுட்டு விட்டுரு. நீ தேவ சந்நிதியில உட்காரு, தேவனோடு கூட பேசு, தேவனோடு நேரத்தை செலவழி. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்ததாகும், தண்ணீருக்கு திரிந்ததாகும், சரித்திரம் எழுதப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்தப்பட்டு நீங்கள் தேவனை பற்றி கொண்டு தேவனோடு ஒப்புரவாகி வந்துட்டீங்கன்னா அது உங்களோட போகாது, உன் சந்ததியினுடைய சந்ததியும் என்ன பண்ணா அது நிலைத்திருக்கும். அதை கர்த்தர் ஒரு கண்ணோக்கமா வைத்திருப்பார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அப்படிதான். உன் சந்ததியில ஒரு ராஜா இல்லாம போக மாட்டான். அவனுடைய நீதியின் நிமித்தமாய் அவன் கர்த்தர் சந்நிதியில் தன்னுடைய பாவத்தை அழுது ஒப்புரவாகி மனம் திரும்பி இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தது நிமித்தமாய் அவன் சந்ததியில் ராஜா இல்லாமல் போகவே இல்லை. யோனா 1:13 அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வடித்தார்கள். கப்பல் பிரயாணத்துல போகிற வேலையில பழைய காலத்துல மரக்கப்பல்லாம் போவாங்க. அவங்க அந்த தண்டை வலிக்கிறாங்க, எப்படியாவது என்ன பண்ணலாம், இந்த இவனை கொல்லாம நம்ம கரை சேர்ந்துடலான்னு அவங்க மும்முரமா தண்டை வலிச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே, இந்த பிரச்சனையிலிருந்து யாரையாவது எனக்கு ஒரு சமாதான காரணராய், ஒரு உடன்படிக்கை காரணராய், ஒரு ஒப்புரவு பண்றதுக்கு நான் யாரையாவது அழைக்கலாமா? இவர் வந்து பேசுறான் பிரபுத்தின சால்வாமான்னு உனக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ தண்டு வலிச்சுக்கிட்டு இருக்கா. மாம்சீகத்துல வலிக்காது, வேஸ்ட். எவன் வந்தாலும் யாரு பேசினாலும் சுபாவ மாற்றம் உண்டாகாது. சேர்ற மாணிக்கு சேரம் பிச்சுட்டு போயிரு. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. எல்லாரும் யோனாவை கடல்ல போடாம எப்படியாவது கரை சேர்ந்தெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க, முடியல. அப்ப அந்த மக்கள் எல்லாருமே, அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யோனா 1:14 அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சுத்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அதனால 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பு தெரிஞ்சிடும், அவனை விழுங்க முடியாது கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நாம் இந்த காலத்துக்குள்ள உலகத்துல இருக்கிற சூழ்நிலையில மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்தது போல நாம் இந்த உலகத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக இக்கட்டுகள் நம்மளை சுற்றி கொண்டிருக்கிறது. நிம்மதி குறைந்து கொண்டிருக்கிறது. சிந்தனைகள் அங்கும் இங்குமாய் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு இல்லையான்னு நம்ம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறோம். யோனாவை விடுவித்த தேவன், யோனாவை ரட்சித்த தேவன், அவர் கை குறுகவே இல்லை. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த மீன் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். He's going to start the prayer. அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். பிரச்சனைகளும் உபத்திரங்களும் வருகிற வேலையில ஆலோசனை, மனுஷ ஆலோசனை நாடி ஓடிடக்கூடாது. நாடி ஓடணும்னா அது டெம்பரவரி சொல்யூஷன், அது தீக்கிரமானிக்கு இருக்கும், கம்ப்ளீட்டா போகாது. யோனா 2:2ஆம் வசனத்தை கேட்டீங்கன்னா, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். மரித்தவர்கள் தான் எங்க போனா பாதாளத்துக்குள்ள போவாங்க. இப்ப யோனா சொன்னா, நான் செத்துட்டேன், நான் செத்துக்கிட்டு இருந்தாலும், நான் சாகிற சூழ்நிலையிலும் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், என் சத்தத்தை நீர் கேட்கிறீங்கிறான். அவன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யோனா 2:3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே, கடலுக்குள்ள சென்டர்ல போக போகனா அந்த இன்சைட்ல பிரஷர் ஹெவி ஆகும். பிரஷர் ஹெவி ஆகும்போது மூச்சு விட முடியாது.
சொல்லுவாங்கல்ல, இழுத்துட்டு கிடக்குப்பா. ஸ்தோத்திரம். என்னாச்சியா அந்த ஆளுக்கு? எங்க வில்லேஜ் எல்லாம் சொல்லுவாங்க, பெருசு இழுத்துட்டு கிடக்கு. பெருசு இழுத்துட்டு கிடக்குன்னா என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் மரிக்க போகிறார் என்பதைத்தான் அப்படி இன்டைரக்டா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் என்ன சொல்றான்னா, நான் சாகுற சூழ்நிலையில் இருக்கிறேன். சமுத்திரத்தின் நடுமையமாய் ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு. நான் குதிக்கலையா, நீர் உமராத்தான் இவங்க தூக்கி என்ன உள்ள போட்டாங்க. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தனா தெரியும். கர்த்தர் சகலத்தையும் அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ உருவாக்கின எல்லாமே என்ன அப்படியே போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. ஹல்லேலூயா. யோனா 2:4, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆயிலும் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். நான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன், என்னை தள்ளிட்டாங்க, என் சூழ்நிலை எல்லாம் போயிடுச்சு, ஆனாலும் நான் இன்னும் உம்மண்டை வருவேன்கிறான். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கிறது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. கடல் மீன் வயிற்றுக்குள்ள அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க. சுத்தி தண்ணி இருக்கு, ஆழி இருக்கு, கடற்பாசி எல்லாம் அவனை சுத்திக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு போயிருந்தான்னா, தர்சீசுக்கு போகாம நினிவேக்கு கப்பல் இருந்தான்னா, ஸ்லிப்பர் கோச்சில போற மாணிக்கு பீஸ்ஃபுல்லா போய் ரீச் ஆயிடும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பட்டு வருகிற வேளைகளில இன்னைக்கு மனுஷர்களுக்கு எல்லாம் எப்படின்னா, the prophecy want their expectation. அவர்கள் விரும்புகிறபடிதான் வார்த்தை தேவ மனுஷன்றது வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க தவிர, கர்த்தர் என்னை படைத்தவர், அவர் விரும்புகிறது என்ன, அதுபோல் நான் ஜீவிக்க வேண்டும், அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இணங்கி நடக்க வேண்டுகிறது. அந்த விசுவாசம் உள்ள சந்ததி குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, வாழ்வேனே என்றும் உமக்காகவே, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, பாலாகும் லோகம் வேண்டாமையா, பாலாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போம், பேரின்ப நாதா நீர் போதாதா. ஒரு அருமையான பாடல். யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கு என்னை அடைக்கிறதா இருந்தது. மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். The situation is not happening their expectation. அவன் விரும்புகிறபடி அவன் மீன் வைத்திருந்து கக்கப்படல, அவன் பொழைக்கல. ஆனால் அவன் அறிந்திருக்கிறான், என் தேவன் நீதியுள்ளவர், என் தேவன் கூப்பிடுவதற்கு பதில் கொடுக்கிறவர், அவர் நியாயாதிபதி, அவர் இறங்குகிற தன்னை தாழ்த்துகிற எவனையும் உயர்த்த அவராலே ஆகும். கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிற ஒரு நித்திய பிதாவாய் தன்னுடைய தகப்பனா இருக்கிறார், நம்முடைய தகப்பனா இருக்கிறார். நாம் கூப்பிடுகிறதை, நாம் அவர் சந்நிதியில ஊற்றுகிற அழுகையை, நம்முடைய விருப்பத்தை நம்முடைய தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதற்கு சாட்சியாகத்தான் யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், மீன் வயிற்றுல சாகிற சூழ்நிலை சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர்கிறான். தப்புவிக்கிறான், ஆனால் அவன் விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. காணாத ஒரு விஷயத்தை குறித்து
ஆபிரகாம் விசுவாசித்தான். ஓ ஹல்லேலூயா. தேவ அழைப்பை பெற்று தேவனுக்காய் ஓடுகிற ஒரு மனுஷனாய் இருந்தா, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற விஷயத்துல இருந்து மோசே என்ன பண்றான்னா, பார்வோனுடைய குமாரர் என்னப்படுவதை விட்டு தள்ளி விட்டு என் மக்களோடு நான் கஷ்டத்தைப்படுவேன்னு அவன் அதை தேவனுக்காய் ஒரு உலக பிரகாரமான ஒரு ஐஸ்வர்ய வாழ்க்கையை துறந்து விட்டு தேவ மக்களோடு கூட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். தேவன் அவனை அங்கீகரித்தார். தேவன் அவனை இஸ்ரவேலுக்கு ஒரு வழிகாட்டியாய் நிர்ணயித்தார். அவனால் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களை இன்று வரை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவனால் ஆகக்கூடிய காரியங்கள் என்னன்னா, விசுவாசிக்கிறோம் மலையை பெயர்த்தல முடியும், விசுவாசிக்கிறோம் பேய விரட்ட முடியும், விசுவாசிக்கிறோம்னா மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். இதெல்லாம் நடந்திருக்கு. தேவனுடைய பெயரை கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் அநேக அற்புதங்களை the miracle is happening still now. அவன் சொல்கிறான் யோனா 2:7, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்து, நம்ம மனசும் நிம்மதி இல்லாம ஒரு கஷ்டத்தோடு ஏதாவது நடந்துடும் பயத்தோடு இருப்போம்னா கர்த்தரை தான் நினைக்கணும். அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு சமூகத்தின் ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யோனா 2:8, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஹீலிங் நடக்கலையா நான் அவர்கிட்ட போவேன், அவர்கிட்ட நடக்கலையா இவர்கிட்ட போவேன், ஜம்பிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு விசுவாசம் எங்க போனாலும் கர்த்தர் கர்த்தர் தான், ராஜா ராஜா தான். உங்களுக்கு ஒரு இடத்துல நடக்கலன்னா பிரச்சனை பாஸ்டர்ட்ட கிடையாது, பிரச்சனை from us. தேவ மனுஷன்ட்ட கிடையாது, நம்ம கிட்டதான் பிரச்சனை. நம்ம சுத்திகரிக்கல, என் இஷ்டத்துக்கு போவேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், எச்சரிப்பு வந்தாலும் அப்படித்தான் இருப்பேன்னா மாயை பற்றிக்கிட்டான். அது என்ன பண்ணுச்சுன்னா, உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் சோழிசித்தம் பண்ணி விட்டுருச்சு. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒரு டைம் விட்டுட்டு போயிட்டியா, அடுத்து அந்த இடத்துல வர்றதுக்கு நீ எவ்வளவு அழணும், எவ்வளவு கத்த செய்து உன தாழ்த்தணும். துணிகரமா இருந்தன்னா வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. யோனா 2:9 யோனா சொல்கிறார், நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அவன் பொண்ணுன பொருத்தனை என்னன்னா, நான் நினிவேக்கு போய் அந்த மக்களுடைய பாவத்தை குறித்தும் அவருடைய அழிவை குறித்தும் நான் எச்சரிப்பேன் என்ற ஒரு பொருத்தனையை தேவனோடு பண்ணுனான். பொருத்தனை நிறைவேற்றல. நினிவேக்கு போகும் தரிசித்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சூழ்நிலை மாறிடுச்சு. செய்யற பொருத்தனை என்ன, செய்யற வேலை என்ன? பொருத்தனைனா காணிக்கை கொடுக்குறது கிடையாது, காசு கொடுக்குறது கிடையாது. நான் என் ஜீவ நாட்களிலே, நான் உயிரோடு இருக்கிற சூழ்நிலையிலே என் நண்பர்கிட்டையோ என் உற்றார்ட்டையோ என் உறவினர்கிட்டையோ போய் இயேசு நம்முடைய பாவங்களா மரித்தார், அவர் ரட்சித்து நம்மளை மீட்டெடுத்தாருங்கிற சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் பொருத்தனை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானோவில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு. ஹல்லேலூயா. இவன் இந்த வார்த்தையை யோனா மீன் வைத்துக்கிட்டு இருந்து சொன்ன உடனே அவன் இருதயத்திலிருந்து சொல்றான், just be aware yourself. நீங்க உங்களை நிதானிச்சு சொல்லணும். ஒரு வார்த்தையை எப்படி சொல்லுகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாவானது எலும்பு இல்லாத ஒரு இது, அது என்னன்னா, அது தீ காயத்தை தீயினால் சுட்ட பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீயில சுட்டா கூட ஆறிடும், ஆனா நாவுல சுட்டனா ஆறாது. நாவை குறித்து வேதம் இன்னும் அநேக விஷயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப இந்த வார்த்தையை அவன் தேவனோடு சொல்லுன உடனே என்ன சொல்றான், நான் துதியின் சத்தத்தோட உனக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோட பலியிடுதுன்னா படுத்து கொண்டிருக்கிறவர்கள தேவ வார்த்தைகளை
தேவ பாடல்களை தியானிச்சுட்டு அநேக தேவையில்லாத பாடல்களை கேட்காம, அநேக தேவையில்லாத விஷயங்களை நம்ம மூக்க நுழைக்காம, ஒரு யூடியூப்ஸ்ல இருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடலை கேட்டுட்டு அந்த பாடலோடு பாடிக்கொண்டு நம்ம தூங்கணும்னா அதுதான் தேவனுக்கு பலியிடுகிறது. காலையில எந்திரிச்சோடனே என் மொபைல்ல எடுத்து என் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையின் பாடலை நான் போட்டுட்டு என் வேலையை அந்த பாடலோடு தொடங்க ஆரம்பிச்சோம்னா அதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது. அந்த பாடலை கேட்டுட்டு குளிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தேவ வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கணும். தேவன் வேதத்தின் மூலம் நம்மோட பேச ஆரம்பிக்கணும். அவரோட பொருத்தனை அனுதினமும் பண்ணணும். என்ன பொருத்தனை பண்ணணும்? நான் இன்னைக்கு இந்த வேலையில இங்க இருந்து அங்க போறேன். தேவையில்லாத இச்சையின் காரியங்கள், தேவையில்லாத உலகத்தின் காரியத்துல நான் பிணைஞ்சிடக்கூடாது. ரட்சிக்க கூடியது உங்களுடைய கிருபை தகப்பனு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போனோம். இந்த பொருத்தனையை யோனா பண்ணவன கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவா இருந்தாலும், உபத்திரவங்கள் எதுவா இருந்தாலும், கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் தேவ சந்நிதியிலே சொல்லுங்க. தேவன் சகலத்தையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.